புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 50 நாட்கள் ஆகும் நிலையில் இன்னும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதனால் அரசாங்க பணிகள் முடங்கியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதுகுறித்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்கும் கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், வணக்கம். புதுச்சேரியில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 50 நாட்கள் ஆயிருச்சு, இன்னும் அரசாங்க பணிகள் முடங்கி இருக்கு, அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. என்ன காரணம்? 4ஆம் தேதி வெளியானது. மற்ற 4 மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் சிறிய மாநிலமான புதுச்சேரியிலோ இதுவரை அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. புதுச்சேரி சட்டசபையினுடைய முற்பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். 5 அமைச்சர்கள் மற்றும் ஒரு முதலமைச்சர். முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்றிருக்கிறார். 5 அமைச்சர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்றிருக்கிறார். 5 அமைச்சர்கள் பொறுப்பேற்று என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு மற்றும் சிவக்கொழுந்து ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதுவே தமிழ்நாடு சட்டசபையில இப்போ எவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கும், நெரிசல் இருக்கும். ஆனால் புதுச்சேரி சட்டசபையை பொறுத்தவரை நம்ம ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய காட்சிகளை பார்க்க முடிகிறது. யாரும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. அமைச்சர்கள் அவங்களோட கேபின்லேயே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத ஒரு நிலையில மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்க ஆட்சியில இருக்கிறாங்க. 12 இடங்கள்ல என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 4 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கிற நிலையில போன முறை நமச்சிவாயத்துக்கு உள்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டது. இந்த முறை உள்துறை நமச்சிவாயத்திற்கு கொடுக்கப்படாது என கூறப்பட்டிருக்கிற நிலையில சபாநாயகர் பொறுப்பையும் பாத்தீங்கன்னா பாஜக கேட்கிறாங்க. இதன் காரணமாக பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே பெரிய ஒரு ஈகோ போட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக எந்த விதமான ஒரு திட்டங்களும் செயல்படுத்தப்படாமல் நிச்சயமாக பாலவெற்றிவேல், இதனால அரசு பணிகள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.